இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் ஈஸ்வரிட்டு போட்டு கொடுக்கத்தான் அவ பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. கடவுள் புண்ணியத்துல அவளால எதையும் நிரூபிக்க முடியல. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? இல்ல மாமா, இது கோயில் விஷயம். இதுல போய் பேசி சமாளிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் அத்தைக்கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லிடலான் இருக்கேன். ஐயோ, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சாமுண்டி சரிக்கிட்ட உண்மையை சொல்ல போறீங்களா? நாளைக்கு இந்த கோயில் விஷயத்தெல்லாம் உண்மை தெரியறத விட நானே போய் எல்லாம் உண்மையை சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா சகல, இது விஷ பறிச்சப்பா. இதெல்லாம் போய் அத்தைக்கிட்ட சொல்ல வேணாம்பா. ஆமா மாப்பிள்ள, சுவாதி விஷயத்தையும் நாம எங்க அம்மா வீட்டுக்கு போன விஷயத்தையும் சாமுண்டி சொல்லி சாதாரணமா எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துக்க மாட்டா. ஏன்னா எங்க அப்பா அம்மா மேல அவளுக்குள்ள கோபமே வேற. அந்த கோபத்தை அப்படியே உங்க மேல திருப்புவா. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும் மாப்பிள்ள. அப்புறம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரவே முடியாது. ஆமா, இப்படியும் ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். அது நாளைக்கா இருந்துட்டு போகட்டுமே. ஏப்பா சகல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அத்தைக்கு உண்மை தெரியாம இருக்கிறதாப்பா நல்லது. பாட்டி மேல அவங்க இப்ப பயங்கர கோவத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நீதான் பாட்டியோட பேரன்னு தெரிஞ்சிச்சுன்னு வை, உன்னை ஜென்ம விரோதி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் உன்னையும் ரேவதியும் பிரிச்சு வைக்க கூட தயங்க மாட்டாங்கப்பா. இங்க பாருப்பா, இத நான் ஏன் சொல்றேன்னா, எங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறக்கிற நேரம் ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரும்னு யாரோ ஒரு சாமியார் சொன்னதுனால எங்களுக்கு குழந்தையே பிறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அத்தை. அந்த அளவுக்கு பாட்டி குடும்பத்து மேல இன்னும் வெறுப்பாதான்ப்பா இருக்காங்க. இந்த சமயத்துல நீதான் பாட்டியோட பேரன்னு தெரிஞ்சிச்சுன்னு வை, ரேவதிக்கும் உனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க கூட தயங்க மாட்டாங்கப்பா. ஆமா மாப்பிள்ள, இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா. அதனால இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கிறது நல்லதுன்னு தோணுது. இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சா உண்மை எல்லாத்தையும் போய் சொல்லிடலான்னு இருந்தேன். கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாமலே போயிருச்சு. உண்மையை சொல்ல முடியாதபடி ஆயிடுச்சு. இது இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போறது சரியில்லைன்னு தோணுது மாமா. மாப்பிள்ள, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிற உங்க அம்மாவோட ஆசை நிறைவேறாம போயிடுமோன்னு கவலையா இருக்கு. அதனாலதான் சொல்றேன். அப்போ நாளைக்கு காலையில எல்லாரும் முன்னாடி யார் கையெழுத்து போடுறது? ஏப்பா, இருக்கவே இருக்காப்ல உன் ஃப்ரெண்ட் இளையராஜா. அவருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வர சொன்னா இந்த பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணலங்க. சகல, அதெல்லாம் சரியா வரும்பா. இதை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது. ஆமா மாப்பிள்ள, இப்போதைக்கு உங்க ஃப்ரெண்டை வரவழைச்சு நிலைமையை சமாளிக்கலாம். சரிங்க மாமா.